கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுறதும் துன்பப்படுத்துறதையும் கொலை செய்யப்படுகிறதும் நாம் கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா, பல இடங்களிலே. அது நடக்க தான் செய்யும் என்று மத்திய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 10-11 சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், இங்கே அடிக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்று இந்த கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அப்போது அந்த இதில் இந்த லிஸ்ட்டும் சேர்ந்துருக்கு. அதாவது கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுறது, கொலை செய்யப்படுவது, துன்பப்படுறதுலாம் வருது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை இங்கே நிறைவேறத்தக்க அது நடந்து கொண்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க இறந்தவங்கெல்லாம், அதாவது இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் எது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டு போய் இளைப்பாருங்க, உங்களை போல் இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பே இல்லையா நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக நியாய தீர்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தொடும்போது அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் அவர் என்ன செய்வார், கம்முனே இருப்பார். இப்போது ஒரு சுவிசேஷம் உலகம் எங்கே சொல்கிறாரு. அப்போது சொல்லும் போது எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் அந்த போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது நீங்கள் விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்திருக்க தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் குமரா நாட்டுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் ஆடுகளை ஓனாய் கூட்டத்துக்களை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன் என்று சீசர்களுக்கு சொல்லி தான் அங்கே அனுப்பினார் தேவன். அவங்க எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் தான் சீசர்கள் எல்லாருமே. அதே போல தான் இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்குது. அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் புறாக்களை போல கபடற்றவர்களாய் நீங்கள் பொறுமையாக இருங்க. அவர்களுக்கு புறஜாதிரும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடந்தது. கொண்டு போகப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் அதே நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது கடைசி காலம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நன்றி. தேங்க்யூ.